ஒரு லாங் சைஸ் நோட்டு ஒரு வாட்டர் பாட்டில் கொடுத்துருங்கண்ணே. அண்ணே எனக்கு அரிசி 1 கிலோ கொடுத்துருங்க. இந்தாப்பா ஒவ்வொரு நாளா கேளுங்க. இந்தாப்பா போன்ல போட்டுட்டானே. சரிப்பா ஸ்கேன் பண்ணிட்டேனே, செக் பண்ணிக்கோங்க. சரிப்பா செக் பண்ணிக்கிறேன். என்னடா இது செல்ல காமிச்சிட்டு காசு கொடுக்காம பேசாம போறியா? கடைக்காரனு விட்டுட்டியா? நம்மளும் காட்டிட வேண்டியதே. அண்ணே அரிசி 1 கிலோ வேண்டாம், ஒரு மூட்டையா கொண்டு வாங்க. சரிப்பா வேற ஏதாச்சும் வேணுமா? கிளிங்மாவுக்கு பூசணிக்காய் பிடிக்கும். அண்ணே பூசணிக்காய் ஒரு காய் கொடுத்துருங்க. இந்தாப்பா. அண்ணே நானும் ஸ்கேன் பண்ணிக்கிறேண்ணே. சரிப்பா. என்னடா அது நம்மளும் ஸ்கேன் பண்றோம் சொல்றோம், அவனும் சரின்ட்டா. அப்ப இப்படிதான் நிறைய பேர் வாங்கிட்டு போயிட்டு இருக்காங்களா? நமக்கு தான் விஷயம் தெரியலையோ. அண்ணே ஸ்கேன் பண்ணிட்டேனே, போயிட்டு வரேண்ணே. ஸ்கேன் பண்ணிட்டீங்கண்ணே, அமௌண்ட்டை போட்டு விடுங்க. எனக்கு இன்னும் நல்லா பாருங்க. ஏண்ணே மாறி முத்தம் அந்த அட்டையை போட்டோ எடுத்தான் விட்டுட்டீங்க, அதே அட்டையை தானே நானும் போட்டோ எடுத்தேன். என்னையா விட மாட்டேங்கிறீங்க? என்னைய பார்த்தா உங்களுக்கு ஏமாது மாதிரி தெரியுதானே? அவன் செஞ்சா ரைட்டு, நான் செஞ்சா தப்பா? யோ போட்டோ எடுக்க மட்டும் போதாதியா, எவ்வளவு காசுன்னு போட்டு பின் நம்பரை போட்டாதான் எனக்கு வரும். ஒண்ணு காசை கூட அந்த பொருளை வச்சுட்டு போ, இல்லைன்னா நடக்கிறதே வேறங்க. யாரடா ஏமாத்த பாக்குற? காசு கொடுக்க முடியாது, பொருள் கொடுக்க முடியாது. உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்றா பாப்போம். போட்டா எடுத்தது பார்த்துக்குவோம். எது போட்டோ எடுத்தியா? இப்ப அடிக்கிற அடியில உன் போட்டோவுக்கு மாலை போடுறாங்களா இல்லையான்னு மட்டும் பாரு. என்னவே அடிச்சிட்டியா? ஏன்டா சொங்கி, நீ கடைக்கு வந்து எம்பிட்டு நேரம் ஆச்சு? மளிகை சாமான் வாங்கி வாடா, சோறு ஆக்கணும்னு அனுப்பி விட்டேன். இன்ன வரைக்கும் என்னடா செய்யற? ஏன் ஆத்தே என்னடா மூஞ்சில காயம் பண்ணி வச்சிருக்க? என்னடா ஆச்சு? 6 விடுற சண்டை போட்ட? என்ன இல்லைங்கம்மா, இந்த ஆளை அனுப்பிச்சு விட்டுருக்க கடைக்கு. என்னண்ணே நீயும் ஒரு மாதிரியா இருக்க? என்ன பிரச்சனை? என்னென்ன செஞ்ச அந்த சொங்கி? இங்க இருக்குலிங்கம்மா, மாறிவிட்டு வந்தா பொருளை வாங்கினான், அதுல போட்டோ எடுத்தேன். இவன் வந்து விட்டுட்டான். நான் பொருளை வாங்கிட்டு போட்டோ எடுத்தேன், விட மாட்டேங்கிறான். அதான் என்னடான்னு கேட்டேன், சண்டை வந்துருச்சு. ஏமா இவர் பேசுறது சரியாமா? நீ ஏன் சொல்லுமா? சரிண்ணே இருண்ணே, அவன்கிட்ட பேசிக்கிறேன். என்னன்னு கேட்குறேன். ஏன்டா கேவலப்பட்டவனே, போட்டோ எடுத்தா அப்புறம் அவங்களுக்கு காசு போகும். மாரிமுத்தானே வந்து ஸ்கேன் பண்ணி காசு போட்டு போயிருப்பாப்ல. நீ வெறும் போட்டோ எடுத்துட்டு நின்றுக்கிட்டு நானும் போறேன் என்னைய விடுங்க எப்படா? போட்டோ எடுத்தா மட்டும் மத்தாது, அது ஸ்கேன் பண்ணணும். அதுல வந்து எவ்வளவு அமௌண்ட்னு போடணும், அப்புறம் பின் நம்பர் கேட்பாங்க, அது போடணும். அதுக்கப்புறம் தான் அவங்க அக்கௌண்ட்டுக்கு காசு போகும். சும்மா போட்டோ எடுத்தாலும் போகாதடா கேவலப்பட்டவனே. அது எப்படி கிளிக்மா போனுக்குள்ள காசு இருக்கும்? இலை செத்த வேலை, நீலாம் வேலை வெட்டிக்கு போய் 4 காசு பேங்க்ல போட்டு வச்சாதான் போன்ல காசு இருக்கும். நீ தான் வீடே கட்டி நாடே கட்டின்னு தெரியற, அப்புறம் எப்படி உன் செல்லுல காசு வரும்? என்னமோ போ, எல்லாரும் சேர்ந்து என்ன ஏமாத்த பாக்குறீங்க. நான் போட்டோ எடுத்துட்டேன். அண்ணே இவன் இப்படிதானே, என்னமாச்சும் வாங்கி வாடானே எங்கேயாச்சும் அனுப்பி விட்டா எங்க போனாலும் சண்டை இழுத்து நிக்கிறானே. என்னன்னே செய்யறது இவனை வச்சு? என் தலையெழுத்துனே ஆண்டவன் இவங்கிட்ட என்னை கட்டி விட்டான். ஏன்னா எனக்கு 1 கிலோ அரிசி மட்டும் கொடுனே, நாளைக்கு வந்து காசு தரேன். ஓ முகத்துக்காக பாக்குறேம்மா, இருந்தாலும் இனிமேல் கடைக்கே வரக்கூடாதுமா. இல்ல நான் போட்டோ எடுத்துட்டேன். ஏலே செத்த வேலை, பேசாம வீட்டுக்கு போறா, நான் அரிசி வாங்கி வரேன். ஆட்டு முடிக்கலிங்கம்மா, நான் முன்னால போனா நீ பின்னால வாமா. நல்லா படிச்சாதான் 4 விஷயம் நம்ம கத்துக்கலாம். சொங்கி மாதிரி இருந்தீங்கன்னா ஒண்ணுமே தெரியாது. இப்படிதான் காலம்புறம் சண்டை போட்டே கிடக்கணும், சொன்னாலும் புரிஞ்சுக்க முடியாது. அதனால நல்லா படிங்க, 4 நல்லதை தெரிஞ்சுக்கோங்க. எங்க சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ணா எனக்கு 1 கிலோ அரிசி விடுங்க.